இந்த காலில் உள்ள வலியும் உண்டு. என்னால் தாங்க முடியலை. பிறகு பாரசாலை ஆஸ்பத்திரிக்கு போன பிறகு அந்த நீர் வந்த பிறகு அந்த கால் ஆமை வடிவத்தில் அந்த பொட்டின இடம் தோடும் அப்படி ஆமை மாதிரி இருந்தது என கால். அதை ஒன்றே அவங்க தோண்டி எடுத்தாங்க. பாரசாலை ஆஸ்பத்திரியில் போன பிறகு 1 வாரம் வரை அட்மிட் ஆகிருந்தேன். அதுக்கும் பிறகு எங்கள் வீட்டில் உள்ளவங்க, எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, எங்கள் சகோதரங்க சேர்ந்து என்ன குளச்சலு கொண்டு போனாங்க. அங்கே போன பிறகு அங்கே ஆஸ்பத்திரியில் போயிருந்த பிறகு ஒரு ராத்திரி நேரம் என்னமோ எனக்கு சுகரும் கூட பிபியும் கூட, எனக்கு சுகரும் இல்லை பிபியும் இல்லை. இந்த டைமில் எனக்கு பிபி சுகரும் கூட. அதுக்கு கூட வெட்டு வந்து என்னை ஐசியில் கொண்டு வச்சுருந்தாங்க. 3 நாள் வரைக்கும் எந்த ஒரு உணர்வு கூட எனக்கு இல்லை. அப்படி இருந்த பிறகு என்னை எப்படியோ ஆண்டவர் தான் என்னை காப்பாற்றி என்னமோ ஒரு திட்டம் அவர் வச்சிருந்தாரு. இந்த மகிமையின் ஆலயத்தினை காணணும்னு தான் அவர் எனக்கு ஒரு திட்டம் வச்சிருந்ததுனால தான் நான் அந்த இடத்துல இருந்து என்னை 3 நாள் கழிச்சு ஒரு ஐசிலேருந்து என்னை திருப்பி கொண்டு வந்து வீட்டுக்கு அங்கே இருந்தேன். அங்கே 4 மாதம் வரைக்கும் எங்கள் அக்காவை வீட்டிலே இருந்தேன். அதுக்கும் பிறகு திருப்பி எனக்கு அங்கே சரியில்லை நிலையில ப்ரேயர் இல்லை. 7 மாதம் வரைக்கும் ப்ரேயர் இல்லை. எனக்கு ப்ரேயர் வேணுமேனு உள்ள ஒரு ஆர்வம் இருந்தால் தவிர வேற ஒன்று எனக்கு இல்லை. நான் என்ன செஞ்சேன், வீட்டு இங்கே கடந்து வந்தேன். இங்கே கடந்து வந்த பிறகு நான் அப்படி இருந்த ஒரு பிள்ளை, ஒரு சகோதரி என்ன தேடி வந்தா, என்ன பார்க்க வந்தா. ப்ரேயரு கூப்பிடல, பார்க்க வந்தா. நீங்கள் ஆண்டி இப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் ப்ரேயரு போகிற ஆளல்ல, நீங்கள் இப்படி சோர்ந்து போனா எப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகிமையின் தேவனுக்கு சாட்சியையும் இந்த அந்த அம்மாவை சாட்சி எனக்கு செல்லில் கண்டு காட்டு தந்துட்டே போவா. ஆனால் வந்து அவளுக சாட்சின்னு சொன்ன பிறகு எனக்கு உள்ளத்தில் ஒரு உணர்வு பட்டது. நீ எங்கே ப்ரேயரு போகிறேன்னு கேட்டேன். அப்போ இந்த இறைவாக்குனரை பேரை சொன்னோன்னு நான் சொன்னேன், அவங்கள எனக்கு நல்லா தெரியும், நான் ப்ரேயரு போன இடத்துல தான் அவங்களும் ப்ரேயருக்கு வந்தாங்கன்னு சொன்னேன். அந்தோன்னு அப்படி அப்போ என்ன இன்னைக்கு ப்ரேயர் பண்ண நீ கொண்டு போவையான்னு கேட்டோன்னு அவ சொன்னா, நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு சொல்லுதேன். கேட்டதுக்கு இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு கொண்டு போகணுமா. அவளுக்கும் பயம் என்னன்னா, என்ன 4 பேர் சேர்ந்து தான் தூக்கு கொண்டு வரணும், கைப்பிடிச்சி தாங்கி நடக்க முடியாது. அந்த அளவு வேதனைப்பட்டேன். நான் இருக்கதும் படுக்க பெற்றில் தான் நான் படுத்து இருக்குவேன். பெட் ஒன்றுக்கு போகிறது ஒரு பக்கெட்டை தருவாங்க. அதில் இந்த ஆஸ்பத்திரியில் எண்ணெய் நான் அட்மிட் ஆனேனோ அன்னையிலேருந்து ஒரே வாந்தி. ஒரு தண்ணி குடித்தா கூட எனக்கு அது உள்ளே போகாது, ஒரே வாந்தியாக இருந்தது. அங்கே சோறு விசில் வரும், இங்கே நான் வாந்தி பண்ணுவேன். அங்கே கறி காயும், இங்கே நான் வாந்தி பண்ணுவேன். அப்படி தான் என்னை போட்டு அலக்கழிச்சுட்டே இருந்தது. அப்போ அதுக்கு பிறகு இங்கே கொண்டு வந்தோன்னு அந்த சகோதரி கொண்டு வந்து என்னை ப்ரேயருக்கு கொண்டு வந்தா. அப்போதான் அன்பு என்ன, பாசம் என்னன்னு இந்த மகிமை ஆலயத்தில் இந்த ஊழியக்காரங்க எவ்வளவு அன்பா இருக்கான்னு நான் புரிஞ்சு கொண்டேன். அதுக்கு பிறதான் இந்த மகிமையின் ஆலயத்தில் தேவன் இருக்கிறது உறுதி என்ற நம்பிக்கையில தான் நான் இந்த ஆலயத்தில் கடந்து இந்த ஊழியக்காரங்க எல்லாம் என்ன அருமையா ப்ரேயர் பண்ணி, நீ எப்பவும் இந்த ஜபத்துக்கு வர, நீ என்னமான்னு சொல்லி பாசமா பேசி என்ன அனுப்புனாங்க. வெள்ளிக்கிழமை நான் வந்தேன் ப்ரேயருக்கு, வந்து ஞாயிற்றுக்கிழமையும் வந்தேன். வந்த நேரம் எனக்கு ஒரு ஆசை, இறைவாக்கினர் என் தலையில கை வச்சு ப்ரேயர் பண்ணணும்னு. அப்போ நான் ஞாயிற்றுக்கிழமை கடைசி ப்ரேயரில் நான் கடவுளை பார்த்து கேட்டேன், நீர் இருப்பது உண்மையாக இருந்தா இந்த ஞாயிற்றுக்கிழமை இறைவாக்குற தலையில கை வச்சு ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லிட்டு கடைசி ப்ரேயரில் நான் கேட்டேன். கேட்ட உடனே என்னை பிள்ளை என்னை கைப்பிடிச்சி என்னை கொண்டு போய் தான் ஆட்டோவில் ஏற்றுவாங்க. அந்த அளவுக்கு வேதனை பட்டியாக நான் இந்த சன்னிதான சென்டரில் வந்தேன். அப்போ வந்த பிறகு என்னை கைப்பிடித்து கூட்டு வந்தவ சொன்னா, போமா ஆண்டி ஆட்டோவை நிற்கி. நான் இல்லை, இறைவாக்கினர் இருக்காங்க, என்னை கை வச்சு ப்ரேயர் பண்ணணும்னு சொன்னோடனே நான் வந்தேன். அவள் கூட்டுன்னு வந்தோடனே ப்ரேயர் பண்ண நாங்கள் அப்போ ப்ரேயர் பண்ணுக்கு முன்ன கேட்டாங்க, உங்களை நீங்கள் என்ன உங்களுக்கு தெரியுமான்னு சொன்னீங்க, ஆனால் உங்களை எனக்கு தெரியாது, என்ன உங்களுக்கு தெரியுமா இருக்கும். இப்படி உள்ள அன்பான வார்த்தை பேசி கேட்ட உடனே எனக்கு பாய்தி நோய் குறைஞ்ச மாதிரி இருந்தது. அவ்வளோ அருமையானுட்டு அவங்க பேசினாங்க. அந்த மகிமன் தேவனுக்கு நன்றி. அதுக்கும் பிறகு எனக்கு எது சாப்பிட்டாலும் வாந்தி வந்தது. ஒரு தேனம்னு சொன்னோன்னா தேனத்தில் நான் கலந்து கொண்டேன். அப்போ 7 மாதம் ப்ரேயரை நான் இழந்துட்டேன்னு உள்ள வருத்தம் இருந்தது. இந்த தேனம்னு சொன்னோன்னு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன். நான் இழந்ததை திருப்பி பெற்றுக்கொள்ள போகிறேன். தேனத்துக்கு இருந்தேன்.
பாவத்துக்காக அழுது புலம்பினே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன். பரிசுத்தாவி அக்கினி அபிஷேகத்தால பெற்றுக்கொண்டேன். இது 12 மணி ஆராதனைக்கு நான் கடந்து வர முடியுமா என்று நான் கேட்டேன். கடந்து வர கிருபை செய்த தகப்பனுக்கு நன்றி. அப்போ ஒரு கிளாஸ் சாயா கூட எனக்கு குடிச்ச முடியாதபடி வாந்தி வந்த மாதிரி இருந்தேன். நான் வேண்டான்னு சொன்னேன். அப்போ அதுக்கு பிறகு ஜூபிலி ஆண்டில் திருவிழாவுக்கு என்னை கூப்பிட்டு நான் 3 நாள் கலந்து கொண்டேங்க. கலந்து கொண்ட நேரம் சாப்பிட கூப்பிட்டாங்க முதல் நாள். அப்போ நான் சொன்னேன் எனக்கு வேண்டாம் அப்படின்னா, எவ்வளவோ விசுவாசிகள் சாப்பிட்டு இருக்காங்க, நான் சாப்பிடும் வாந்தி பண்ணு, நான் எல்லாருக்குமே இடைஞ்சல், அதனால எனக்கு வேண்டான்னு சொன்னேன். இல்லை ஒன்றும் செய்யாது வாங்கான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை நான் கூட்டிட்டு போனேன். கூட்டிட்டு போய் சாப்பிட ஒரு அப்பம் கூட நான் ஒரு நாள் சாப்பிட்டது இல்லை. 6-7 மாதம் வரைக்கும் ஒரு தண்ணி குடிச்சா கூட நான் வாந்தி பண்ணுவேன். அந்த அளவு எழும்பவே முடியாத நிலைமையில இருந்தேன்னா, அன்னைக்கு 3 அப்பம் வச்சு தந்தாங்க. ஒரு துண்டு கூட மிச்சம் இல்லாதபடி அந்த 3 அப்பத்தை என் அப்பன் கிருபை செய்தார். அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் எந்த ஒரு வாந்தி இல்லை, ஒரு இது இல்லாம என்ன பாதுகாத்து என்ன உயிரோட வாழ வச்ச தைப்பனுக்கு கொடான கோட்டி நன்றி செலுத்துவேன். அது மட்டும் இல்லை, திருப்பி என்ன ஒரு மருத்துவமனை கூப்பிட்டாங்க. அப்போ அப்படின்னா இப்படி இருக்கும்போது எப்படி அப்போ நான் அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன், இந்த மருத்துவமனைக்கு இன்னும் கூப்பிடுதாங்க, நான் போயிட்டு திருப்பி வருவேனோ என்ன எனக்கு தெரியலேன்னு. அப்படி நான் வேதனைப்பட்ட என் மகிமையின் ராஜா ஒரு கப்பை கூட தூக்கு வச்ச முடியாத அளவுக்கு இருந்த என்ன வீட்டில் உள்ள அனைத்து வேலையும் செய்ய எனக்கு இந்த தகப்பன் கிருபை செஞ்சாரு. அதற்கு கொடான கொடி நன்றி. இப்ப இதுவரைக்கும் இந்த மைக்கு முன்ன நின்று நான் பேச வைத்த தகப்பனுக்கு நன்றி சொல்லுவேன். எனக்காக ஜெபம் பண்ண ஊழியக்காரர்களுக்கும் திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்கிற இறை வாக்கினருக்கு நன்றி சொல்லி என் எளிய சாட்சியை முடிக்கிறேன்.